தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவர்களே, இன்றைக்கு இயேசுவின் தூய்மை மிகு இதயம் பெருவிழா. ஆண்டவருடைய இதயம் நம்மோடுக்கான ஆசீர்வாதம், நம் வாழ்விற்கான பாதை. ஒரு முறை வெள்ளூரில் நாங்கள் குருமடத்தில் படித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது வெள்ளூர் ஆயர், மறைந்த ஆயர், அவருக்கு அப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு செமினரியில் குருமானவராக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு டீச் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் ஃபாதர் ஆயரை பார்க்க போயிட்டு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நான் போனேன், ஆயர் படுத்துட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில், ஆப்ரேஷன் முடிஞ்சு. அப்போ கரங்களை பிடிச்சிட்டு சொன்னேன், ஆயரே, ஏன்னா இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இதய ஆப்ரேஷன், ஆயரே, இந்த இதயம் உங்கள் இதயம் அல்ல, எங்கள் இதயம், பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னார். இன்னைக்கு நான் அதை படிக்கும் பொழுது இயேசுவின் தூய்மை மிகு இதயம் இந்த தயாரிக்கும் போது எனக்கு அந்த தான் ஞாபகம் வரும். இந்த இதயம் நம்முடைய இதயம், மற்ற மனிதர்களுக்கு இருக்கிற இதயம் போல அல்ல. இந்த இதயம் இவ்வுடலில் உள்ள ஒரு பகுதி அல்ல. இயேசுவின் என்னுடைய இதயம். இந்த இதயம் ஆண்டவரே அன்பு என்று யோவான் கூறுகிறார். எனவே இந்த அன்பு நிறைந்த இதயம், இயேசு அன்பு நிறைந்தவர் என்றால் இந்த இதயம் தான் அன்பின் ஊற்றாக இருக்க வேண்டும். இந்த இதயத்தினுடைய இரக்கம் நம் அனைவர் மேலும் பொழியப்பட்டு அப்படி அபிஷேகமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் அனைவரும் இந்த இதயத்தில் தஞ்சம் புகுந்துமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்றவை எல்லாம், இந்த கிழிசல்கள் எல்லாம், இந்த சங்கடங்கள் எல்லாம், கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் நம்ம அவரிடம் அப்படி தஞ்சம் புகும் பொழுது அப்படி ஆசீர்வாதமாய் அவை அனைத்தையும் இந்த இதயம் மாற்றுகிறது. இந்த இதயம் நம்மை உயர்த்துகிறது. இந்த இதயம் நம்மை சாட்சிப்படுத்துகிறது. இந்த இதயத்தின் பெயரில் நம்ம அப்படி அபிஷேகமாக இருக்கும். இந்த இதயத்துக்கு சான்றாய் இறைவார்த்தை தருகிறேன். ஆமோஸ் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வார்த்தை. ஆமோஸ் புத்தகம் 9:11. அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். இந்த இதயத்தில் தஞ்சம் போகும் பொழுது விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரம், தாவீது அரசர், தாவீதுடைய பாடல்கள், அவருடைய ஆளுமை எப்படி இருந்தது? அப்படி ஆளுமையா இருந்த நீ இன்றைக்கு ஒரு அவமானத்திலே இருக்கலாம். ஆண்டவர் பெயரில் கிருபையில இருந்த நீ இன்றைக்கு அதை இழக்கும்படியாக வாழ்விலே நீ இருக்கலாம். அதை உன்னை விட்டு அகன்று போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கூடாரத்தை கட்டி எழுப்புவேன். நீ இழந்ததை என் மகளே, என் மகனே, நீ பெற்றுக்கொள்வாய். நீ இழந்த மரியாதையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், ஒரு உன்னுடைய பொருளாதார நிலையிலிருந்து நீ சரிந்திருக்கலாம். நான் உயர்த்துவேன். அவர் இதயத்துக்குள்ள வந்துருங்க. இன்றைக்கு அவருடைய தூய்மை மிகு இதய பெருவிழா. நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனை செய்கிறோம், இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆராதிக்கிறேன், எனக்கான துடிக்கிற இதயமே, நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. எனவே தூய்மை மிகு இதயம் அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாட்களில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன். முன்னாடி எப்படி இருந்தியோ, சிதைந்ததை சீர்படுத்தி கிழிசல்களை பழுது பார்த்து. அதாவது எங்கெல்லாம் வலையில் மீனவர்கள் இருப்பாங்க, அங்கங்கே கிழிசல்கள் வரும், கிழிஞ்சிரும், வலை பிஞ்சு விடும், கிழிஞ்சு விடும். அதை உட்காந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் போகும்போது, பீச்சில் போகும்போது பார்க்க முடியும். நம்ம அந்த சைடெலாம் போகும்பொழுது உட்காந்து மீனவ சகோதரர்கள் அந்த வலையை கிழிஞ்ச இடத்துலலாம் நூல் வச்சு தைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நூல் கோரிய நூலை வைத்து கிழிசல். அப்படி வாழ்விலே எங்கெல்லாம் உடைந்து போய், எங்கெல்லாம் தளர்ந்து போய், எங்கெல்லாம் உடைந்து போய் இருக்கிறாயோ அதை எல்லாவற்றையும் பழுது பார்க்கிறார். மீனவர் செய்வாங்க பாருங்க. அப்படி ஆண்டவர் இந்த இதயம் அப்படி உன்னை பழுது பார்க்கும், குடும்பத்தை பழுது பார்க்கும். அவர் உன்னை பார்த்துக் கொள்வார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை அப்படி அபிஷேகத்தில் உயர்த்துவார். அவர் பெயரில் அப்படி சாட்சியமாக, அவர் பெயரில் சாட்சியமாக நீ நிற்பாய். பிரியமுள்ள அன்பு இறைப்பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி, என்னெல்லாம் சிதைந்து போனதோ, சில பேர் மீண்டும் வரவே முடியல ஃபாதர்,
இதை என்கிட்ட இருந்து மறக்கவே முடியல ஃபாதர், என் வாழ்க்கை இது நடந்தே இருக்கக்கூடாது. என்ன அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதை இந்த இதயத்தில் ஒப்புக்கொடு. சிதைந்தவற்றை சீர்படுத்து. அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னால முடியாது தம்பி, உன்னோட முடியாது தங்கச்சி, கடவுளால் முடியும். என் பிள்ளைகளை ஆண்டவரால் முடியும். இந்த இதயத்தில் கொண்டு வாங்க. அதை சீர்படுத்தி அதை பழுது பார்த்து பண்டைய நாட்களில் இருந்தது போல, முந்தைய நாட்களில் இருந்தது போல, நீ முன்னாடி எப்படி இருந்தியோ, உன்னை எப்படி அவர் அனுப்பினாரோ, நீ எவ்வளவு பெருமைக்குரிய மகள், நீ அவருக்குரிய மகள் ஆயிற்று, அவருக்குரிய மகள் ஆயிற்று, இருந்தது போல மீண்டும் உன்னை கட்டி எழுப்புவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னை கட்டி எழுப்புவேன் என்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அதான் நற்செய்தியிலே வருகிறது. மத்தேயு செய்தி 11வது அதிகாரம் 25-30. அதுல ஒரு வார்த்தை, சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்க. அவர் இதயத்தை பாருங்க, இது அவருடைய இதயம். அவர் இதயத்துக்குரிய டெஃபினேஷனாவே நான் வசனத்தை பார்க்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு. அப்போ இந்த இதயத்திலிருந்து உங்கள் இதயத்துக்கு என்ன வரும் பாருங்க. நம்ம இந்த இதயத்தில் சரணாகதி ஆகும்பொழுது அவர் தேடி வருகிறது என்ன ஆகும் பாருங்க. அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் நுகம் அழுத்தாது, அவர் நுகம் அழுத்தாது, என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. நீங்கள் அவரை போர்வையாக போர்த்திக் கொள்கிற பொழுது, அவர் ஜபத்தில் நீங்கள் தாங்கிக் கொள்கிற பொழுது அப்படி ஆறுதல். செபிப்போம். நன்றி அப்பா. அப்பா, இருதய ஆண்டவரே, இருதயத்தில் ஒரு ரத்தத்தினால் எங்களுக்கு கழுவுங்க. நொடியோடு இருக்கிற பிள்ளைகள், கவலைகள் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள், ஒருத்தங்கள் வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் தொடுங்கப்பா, நீங்கள் வழிநடத்துங்க ராஜா, எங்களை ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் பலவீனமோ, எங்கள் நோயோடு இருக்கிறீங்களோ அந்த இடங்கள்லாம் கரங்களை வச்சுவீங்க. அந்த இடத்துல கரங்களை வச்சுக்கோங்க அப்பா. எங்கெல்லாம் கரங்களை வைக்கிறாங்க, எங்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, எங்கெல்லாம் உடல் பலவீனமாக இருக்கிறது அப்பா, இருதயமே இருதயத்திலிருந்து வருகிற ரத்தத்தினா ஒவ்வொரு இடங்களும் தொடப்படுவதாக. எங்கெல்லாம் பலவீனத்தோடு பிள்ளைகள் கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்து இது கிருபையை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களா. இயேசுவின் பெயரால், அப்பா பெயரால் அது நடக்கட்டும், ஆண்டவர் பெயரால் அது நடப்பதாக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். கமெண்ட்டில் வாட்ஸ்அப் மூலமாக அல்லது உங்களுடைய யூடியூப் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.